Hey friends, so இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலிமா எப்படி வந்து ஒரு டியூப் லைட்டாக இருக்கட்டும் வேறு ஃபேனு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸில் அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது ஆன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்த்துக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். Arduino இன்னும் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சேனல் ரிலே போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா HC05 ப்ளூடூத் மாடியூல் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ், மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர்ஸும் ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும் இல்லையா, அதுதான் DC 12 வோல்ட்டு அடாப்டர் ஒன்று எடுத்துக்கிறேன் அதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணோம் இல்லையா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோல்டரோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் காட்டும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன போர்டு யூஸ் பண்ணுறீங்க, ஆர்டினோ யூனோவோ நேனோன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டுக்கப்புறம் அங்கே அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அது வந்து கொடுத்துட்டீங்கனாவே டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆர்டினோ யூனோக்கு. ஓகே, ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எரரும் இல்லை. ஓகே, இது எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதோட சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டெவலப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் இங்கே ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுவே அந்த சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட பை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலே போர்டில் அந்த எலக்ட்ரானிக் டியூப் லைட் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரானிக் டியூப் லைட் எடுத்திருக்கேன். ஆனால் சர்க்யூட் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா 2 குட் பல்ப் காட்டியிருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேயும் ஃபேஸ் நியூட்ரல் தான், இதுலேயும் ஃபேஸ் நியூட்ரல் தான். அதில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் கனெக்ட் பண்ண போகிறோம். ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா NC NOன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, NCனா நார்மலி க்ளோஸ்டு, NOனா நார்மலி ஓப்பன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம NC யூஸ் பண்ண போகிறதால நார்மலி க்ளோஸ்டு. சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்ல கூட தேவையில்லை. நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே புரியும், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுவிட்ச் பாக்ஸில் பார்த்துக்கோங்க எது ஃபேஸு எது நியூட்ரல்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடலாம். உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்டினோ ப்ளூடூத் கண்ட்ரோல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் வரும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரல அப்படின்னா அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க, அந்த ரோபோட் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் டிவைஸ்னு கேட்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா HC05 தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ளூடூத் மாடியூல். அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா, இந்த மாதிரி செலக்டிவ் டிவைஸ்னு வரல அப்படின்னா மேலே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செலக்டிவ் டிவைஸ்னு சொல்லி கேட்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா HC05ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆனில் இருக்கும், நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், பட்டன்ன்றது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கார்னரில் ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கமாண்ட் பட்டன் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்தீங்கன்னா பட்டன் A, பட்டன் B, பட்டன் C நிறைய இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நான் கொடுக்குறத கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் 1 ஆன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பட்டன் Bயில் வந்து பார்த்திங்கன்னா லைட் 1 ஆஃப்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. பட்டன் Cயில் இப்போ லைட் 2 ஆன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ பட்டன் Dயில் வந்து பார்த்திங்கன்னா லைட் 2 ஆஃப்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சேனல் ரிலே போர்டு தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட் 1க்கு ஆன் ஆஃபும் லைட் 2க்கு ஆன் ஆஃபும் மட்டும் போதும். 4 பட்டன் போதும். அந்த 4 பட்டன் தான் பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் அந்த பட்டன்றதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பட்டன் ஷோ ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் 1 ஆன்னு சொல்லி கிளிக் பண்ணேன்னா லைட் 1 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன் ஆகிடுச்சு. அது லைட் 2 ஆனுன்னு சொல்லி கொடுத்தனா லைட் 2வும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டியூப் லைட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஃபேனு அந்த மாதிரி வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் மட்டும் கொடுங்க, அதுக்கு மிச்சம் வந்து கொடுக்காதீங்க. அதில் 250 வோல்ட் வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏசி. நீங்கள் 230 வோல்ட் கொடுத்துக்காங்க போதும். பாருங்கள் கனெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க, எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட்டில் ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேன் 1 ஆன் ஃபேன் 1 ஆஃப்னு சொல்லி போட்டுக்கோங்க. நான் ரெண்டுமே லைட்டுன்றனால லைட் 1 லைட் 2ன்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட நேம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருப்பது உங்கள் தமிழ். பாய்.